வாக்களிச்சவங்களோடதுல அவர் யாரை எதிர்க்கிறார்? திமுகவை எதிர்க்கிறார். இப்ப திமுக எதிர்ப்பாளையில தான் முதல் உடைப்பை கொண்டு வருவார். முதல்ல அவர் நெருக்கடி கொடுத்தது அதிமுகவுக்கு தான். அவருடைய இருப்பா அல்லது அதிமுகவுடைய இருப்பா அப்படிங்கிற இடம் தான் முதல் கேள்வியா வருது. திமுக தளங்கள்ல எத்தனை இந்த இடங்கள்லாம் பாதிப்பை கொண்டு வருகிறார்? அதுதான் வந்து அதுக்கு அடுத்த கட்டமா வரும். இது முதல் நேரடியாக எடுத்த உடனே திமுகவுக்கான பாதிப்பு அப்படின்னு பார்க்கறத விட திமுக எதிர்ப்பு அணியில் இருக்கக்கூடிய பாதிப்பை தான் நம்ம வந்து அதில் பார்க்க முடியும். அதுல ஒரு சிக்னிஃபிகண்ட், ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு 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 அரசியலை வந்து அதிமுக தரப்புல 5 ஆண்டுகள் கிடைச்சிருந்ததுன்னா விஜய்க்கு இடம் கிடைச்சிருக்காது. ரெண்டாவது, நான் இன்னொரு விஷயம் பார்த்தது என்னன்னா, விஜய்ங்கிறது தமிழ்நாடு தழுவிய பிம்பமாக இருந்தாலும் கூடங்க அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பெரிய அளவுக்கு பிளே பண்றாங்க. அந்த வேட்பாளருடைய பின்புலம், அவர் திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் திமுக வேட்பாளர், அவருக்கு ஒரு ஆளுமை தன்மை இருக்குதுன்னா அதைத்தான் மக்கள் கவனத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அவங்களுக்கான உறவு நேரடி உறவு. அவங்களுக்கு விஜய்க்கான உறவுங்கிறது இமேஜின்டான ஒரு கற்பனையான உறவு தான். அது நேரடியான வேட்பாளரை அவங்க பார்க்கும் பொழுது வேட்பாளர் அவங்களுக்கு பல உறவுகள் இருக்கும். அதிமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. அப்ப ஒரு அந்த இடத்துல திமுக வேட்பாளர் ஆளுமையான திமுக வேட்பாளர் இருந்தால் அவர் நோக்கி தான் மக்கள் போறாங்க. அதை நேராக பார்க்க முடியுது. அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் ஒரு ஆளுமையானவராக இருந்தார்னா அந்த அதிமுக வேட்பாளருக்கு தான் அது சாதகமா போகுது. இதை தாண்டி தான் ஒரு தாவேக்கா அப்படிங்கிற எலிமெண்ட் இங்க வந்து எமர்ஜ் ஆகுது. தமிழ்நாடு தழுவி ஒரு சென்சேஷனலான ஒரு இமேஜ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஊடகத்துல மிகப்பெரிய பிம்பம் அவருக்கு எழுப்பப்பட்டிருக்கு. அதனுடைய அறுவடை தான் அதுல இருக்குதே ஒழிய அதை கடந்து ஒரு பெரிய மாற்றத்திற்குரிய அலை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கல. அப்படி ஒன்றும் களத்துல அப்படி இல்லை. ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை வாங்குவார் அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்லை.